அப்படி தந்தாங்கன்னா, நீங்க மருந்து எழுதி குடுத்த டாக்டருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, "டாக்டர் இந்த கம்பெனி மருந்து தர்றேன்னு சொல்றாங்க. வாங்கலாமா?" அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்க வாங்கணும். ஏன்னா, நீங்க 10 டாக்டர் இருக்கும்போது, ஒரு டாக்டர எப்படி செலக்ட் பண்றீங்க? அதே மாரி தான் டாக்டரும் 10 கம்பெனி இருக்கும்போது, ஒரு கம்பெனிய செலக்ட் பண்ணுவாரு. ஏன்னா, அவரு அந்த அந்த மருந்தினுடைய எஃபெக்ட்டு ஒரு மாத்திரைய போட்டா, எல்லாம் மாத்திரை தான். மாத்திரைய போட்டா டிசல்யூஷன் டைம்னு இருக்கு. நீங்க அத போட்டீங்கன்னா, வயித்துக்குள்ள போன பிறகு கரையக்கூடிய டைம் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் கரையுதோ, அவ்வளோ சீக்கிரம் அது உங்க ரத்தத்தில கலக்கும். அப்போ டிசல்யூஷன் டைமு, அப்சார்ப்ஷன் டைம். ரத்தத்தில கலக்கக்கூடிய அந்த டைம் இருக்குல்ல, அது ஒண்ணு. பயோ அவைலபிலிட்டி. அந்த கிருமி எங்கே இருக்குதோ, அந்த இடத்துல இதனுடைய அந்த அளவு, ரத்தத்தில எந்த அளவுக்கு இருக்கணுமோ, அதை தாண்டி மேலே இருந்தா தான் அந்த கிருமிய அழிக்க முடியும். நீங்க கொசுவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க, சரி. அவங்க என்ன 100 மில்லில 10 லிட்டர் தண்ணி விடலான்னு சொல்லியிருக்கீங்க. 100 மில்லி விட்டுட்டு 100 லிட்டர் தண்ணி விட்டிங்கன்னா கொசு சாகுமா? அது எப்படி உதறி விட்டுட்டு, "ஏய் இவன் நல்லா கூலா தண்ணி அடிச்சிருக்கானே, இன்னும் கொஞ்சம் அடித்தா நல்லா இருக்குமே" பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். கூலாக பறந்து அங்கே பாட்டு போயிட்டுருக்கும்ல. இதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரிஜினல் கம்பெனிக்காரனுடைய ப்ராடக்ட்னா அது வேறு மாதிரி இருக்கும். எஃபிகசி வேறு மாதிரி இருக்கும். பயோ அவைலபிலிட்டி எந்த இடத்துல போய் சேரணுமோ அந்த இடத்துல அதனுடைய எஃபெக்ட்டு எவ்வளோ இருக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு கம்பெனி ஒரு மாத்திரையை வந்து எலிமினேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அளவில் தேவையில்லாத பொருட்களெல்லாம் கழித்து கொண்டு வந்து பியூரிஃபைடு ஃபார்மாக வந்தால் தான் அது டிசல்யூஷன் டைம். அது டக்குனு கரையும், டக்குனு ரத்தத்தில் ஏறும். மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் எம்ஐசி வேல்யூன்னு இருக்குது. அதை தாண்டி மேலே போகும். அதை தாண்டி மேலே இருந்தால் தான் அந்த கிருமி சாகும். மறுபடியும் நான் சொன்ன மாதிரி கொசு தலையை உதற மாதிரி உதறிட்டு அது பாட்டில் இருக்கும். ஆனால் அந்த மாத்திரை தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வேலை செய்யலையே. அப்படின்னா கம்பெனி மாற்றமாக இருந்தாலும் வேலை செய்யாது. அப்போ சில ஸ்டாண்டர்ட் கம்பெனி நாங்கள் வச்சுருப்போம். அந்த கம்பெனி மாத்திரை 40 ரூபாயா இருக்கும். அதே மாத்திரை 12 ரூபாய்க்கும் கிடைக்கும். இந்த 12 ரூபாய் விற்கிறானே அவன் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு என்ன கொடுப்பான்? கமிஷன் வந்து ஒரு மாத்திரைக்கு 20 ரூபா கொடுப்பான். இந்த 40 ரூபா விற்கிறானே அவன் 5 ரூபா தான் கொடுப்பான். அவனுக்கு இது விற்றா மெடிக்கல் ஸ்டோருக்காரனுக்கு லாபம். அதனால் இதை தள்ளிவிட பார்ப்பான். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டான கம்பெனி தானாங்கிறத டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, நம்பர் தான் அதில் இருக்குமே, ஃபோன் பண்ணி, "டாக்டர் இந்த கம்பெனியில் இந்த கம்பெனி கொடுக்கங்கிறான், கொடுக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டிங்கன்னா தொந்தரவு இல்லை. மற்றபடி அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எபிகசி எவ்வளவு வேலை செய்யணுமோ செய்தா அப்படிங்கிறது வந்து நிறைய கம்பெனிகளில் சந்தேகம். 4 பேர் சேருவான், உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆளுக்கு ஒரு 5 லட்சத்தை எடுப்பான், ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடுவான். இதுதான் மருந்து கம்பெனி ஆரம்பிக்கிற விதம். எங்கேயாவது ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணி வாங்குவான். இந்த ரேட்டில் நீங்கள் தரணும்பா, அவன் தருவான். அதை போட்டு பேக் பண்ணி விற்றுட்டு அலைவான். இப்படிலாம் இருக்குது. அதனால் அந்த ஸ்டாண்டர்டான கம்பெனி ஸ்டாண்டர்டு தான். நீங்கள் அந்த மருந்து கம்பெனிக்காரன் கொடுத்தானா டாக்டருக்கு ஒரு ஃபோன் அடித்து, "டாக்டர் இந்த கம்பெனி கொடுக்கங்கிறானே, வாங்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டு வாங்க." ஓகே.